ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பொன்மலை சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இல்லாத பொருட்களே இல்லை பாருங்கள். கரெக்டாக 12 மணி ஆகுது, இப்போயுமே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ வந்து என்னென்ன பொருள் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது, காய்கறிங்க இருக்குது, பெட்டு, சுடிதார்ஸ் எல்லாமே இருக்குது, துண்டு, எல்லா விதமான பொருட்களுமே இங்கே இருக்குது. நீங்கள் பெட்ஸ் வளர்க்குனாலுமே கோழி, ஆடு, அப்புறம் வந்துட்டு இந்த கிளி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சந்தைக்குள்ளே ஒன்று என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் ஒரு 6-7 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். சரிம்மா. இப்போ பொன்மலையில் வந்து இப்போ என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படின்னு ஸ்பெஷல் மீன் கறி தான். மீன் கறி, அந்த கிளி, அந்த இதில் வைக்கிறாங்களா கண்ணாடிக்கலாம், இதில் அந்தமாரி கண்ணாடி, அதுமாரி நாய், பூனை, எலி எல்லாமே இருக்குன்றீங்க. சமோசா, பஜ்ஜி, வடை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் கடை வந்திருக்கோம். ஆமாம், ஸ்பெஷல் காலிஃப்ளவர், அதை நான் சொல்ல மறந்துனேன். அக்கா வந்து நல்லா போடுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கடையில் தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அக்காட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கோம். அவங்க என்ன கரெக்டாக பெல் சொல்கிறாங்களா பார்ப்போம். சரிக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் சத்யா. ஓகே, எத்தனை வருஷமாக இங்கே வச்சுருக்கீங்க? 15 வருஷத்துக்கு மேலே ஆகிறோம். இங்கே தான் கடைக்கு வர்றோம். பொன்மலையில் வந்து எல்லாமே வாங்கலாம். மண்பானையிலேருந்து, மீன்லேருந்து, கிளியிலேருந்து அனைத்து பொருளும் நம்ம பை கொண்டுட்டு வந்தோன்னா, காசும் பையும் கொண்டு வந்தோன்னா எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம். அப்போ நீங்கள் தனித்தனியாக ஒரு இடமா வாங்குறது பதிலாக நீங்கள் பொன்மலைன்ற ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கேள்வியை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரே கேள்விக்கா, இப்போ வந்து பறவை எல்லாமே இருக்குது, எல்லா பறவையும் இருக்குது. சூரியனை வந்து நேருக்கு நேராக பார்க்கும், கண்ணு பாதிக்காது, நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பறவை எதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அது மாதிரி பறவைனா தெரியலையே. நான் தெரிஞ்சது வந்து கிளி பார்க்கலாம், அப்புறம் மீன். மீன் வந்து பறவையில் சேருமா? மீன் பறவையில் சேராது. பறவையில் வந்து முயல், இது மாதிரி இதுதான், காக்கா. ஓகே.
சந்தையெல்லாம் நல்லா இருக்கும். சந்தை வியாபாரம் ஒரு நாள் வியாபாரம் நல்லா இருக்கும். சனி ஞாயிறு மட்டும்தான் சனிக்கிழமை வியாபாரம் இருக்காது. சந்தை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சந்தை தான். முன்னாடி சம்பள சந்தை இருந்துச்சு. இப்போ சம்பள சந்தை 3ஆம் தேதி சம்பள சந்தை இருக்காது. 3ஆம் தேதி மட்டும்தான் இங்கே சம்பள சந்தைன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. முன்னாடி இப்போ ஒரு 10 வருஷமா இல்லை. அதெல்லாம் 10 வருஷமாவே இல்லை. இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சந்தை மட்டும்தான். எல்லா ஃப்ரெஷ்ஷான எல்லா காய்கறியும் கிடைக்கும். நம்மள்ட்ட பொன்மலை சந்தைக்கு வந்தீங்கன்னா நம்ம கடைங்க நம்மள்ட்ட A to Z எல்லா காய்கறியும் கிடைக்கும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான். எதுவுமே வந்து சுமாரே கிடையாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் மட்டும் தான் கிடைக்கும். வாரம் போட்டுருவீங்களா? வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மள்ட்ட எப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் நம்ம கடை இங்கே தான் இருக்குது. 30 வருஷமாக போட்டு வரீங்க? ஆமாம், இங்கே ஆமாம். ஓகே ப்ரோ. பச்சை நிறமே இல்லாத தாவரம் எது? மஷ்ரூம் சொல்லலாம். காளான். காளான் வந்து உங்களுக்கு பச்சை நிறமே கிடையாது. எல்லாம் ஒயிட்டு தான். ஓகே ப்ரோ, சூப்பராக கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இதான் சரியான ஆன்சர். எனக்கு வயசு 60. நான் சின்ன பிள்ளையில் 5ஆவது படிக்கிறதுலேருந்து இந்த வியாபாரம் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப்பாக வந்துட்டு இருந்தேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பொன்மலை சந்தையில் ஆன்லைன் பேமெண்ட் வரத்துக்கு முந்தி பயங்கரமான வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பேமெண்ட்டு 3ஆம் தேதி சம்பள சந்தை உண்டு. இரவு சந்தைன்னு 3ஆம் தேதி சம்பள சந்தை இருந்துச்சு. அப்போல்லாம் எல்லோரும் குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்து காய்கறிகள் ஸ்வீட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு போன பாரம்பரியமான சந்தை பொன்மலை சந்தை. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கர டெவலப்பில் இருக்குது. சுற்றி காலனியை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க ரயில்வே நிர்வாகம். ஆனாலும் இந்த சந்தையில் கும்பல் அதை விட 3 மடங்கு கும்பல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து சூரியனை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பறவைனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பறவை வந்து தம்பி சொல்கிறேன். நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பறவைனா நீ எதைப்பா சொல்லுவா? ஈகிள். ஈகிள். ஈகிள் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அது நம்ம மனித உடம்போட 5-6 மடங்கு வந்து கண் பார்வை கூர்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உயரமாகவும் பறக்கும். சூரியன் நேருக்கு நேராக பார்க்கக்கூடியதும் அது மட்டும்தான். ஓகே, சூப்பர். வியாபாரம் இப்போ சந்தை பொன்மலை சந்தை பரவாயில்லைங்கம்மா. முன்னைய விட இப்போ நிறையா கடையாக வந்துருச்சு. அதனால கொஞ்சம் வியாபாரம் இதுதான் இருக்குது. வேறு எந்த விதமான இல்லை. சந்தை நல்லா தம்மா ஓடுது. நாங்கள் 60 வருஷமாக கடை வச்சுருக்கோம். ரயில்வேயில் வேலை செய்கிறவங்களுக்காக ஆங்கிலேயர் காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது. குவார்ட்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த மக்கள் வந்து வெளியில் போகாமல் இங்கேயே காய்கறி வாங்குறதுக்காக எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்து 3ஆம் தேதி சம்பளம், 3ஆம் தேதி ஒரு சந்தை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். அதனால் அன்னைக்கு ஒரு சந்தை. சூரியனை வந்து நேருக்கு நேராக வந்து எல்லா பறவையும் பார்க்க முடியாது, சரிங்களா? பார்க்கக்கூடிய ஒரு பறவைனா அதை நீங்கள் எதை சொல்லுவீங்க? சூரியனை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பறவைங்களா? சூரியனை நேருக்கு நேராக பார்க்கக்கூடியது ஒன்று அப்படின்னு ஒரு பறவை எனக்கு இருக்குன்னு. என்னன்னு சொல்லுங்க. சொல்லிருங்க, வந்துருச்சு. சொல்லிருங்க. இல்லை, தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் சொல்லுங்கள். மைனா. மைனா இல்லைண்ணே, தப்பு. அது பார்க்க முடியும். நேருக்கு நேராக பார்க்க முடியும். அதை விட நம்மளை விட வந்து 5 மடங்கு கண் பார்வையும் அதிகமாக இருக்கும். ஷார்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு க்ளூ வேற கொடுத்துட்டேன். கழுகு. இப்போ வாத்து வந்து இது வந்து 1 கிலோ வர வாத்து. இது வந்து 450 ரூபா பேர் கொடுத்துட்டுருக்குறேன். வான்கோழி வந்து சின்னது வந்து 1.5 மாதத்து குஞ்சு. இது வந்து பேர் வந்து 500 ரூபா கொடுத்துட்டுருக்குறேன். ரேட்டு மார்க்கெட் ரேட்டோட நாங்கள் கம்மியாக வந்து ஹோல்சேலில் வாங்குறதுனால டேரக்ட் ஆகிறனால கம்மியாக தான் விலைக்கு போடுவோம். மார்க்கெட்டோட கம்மியான விலைக்கு தான் போடுறோம். சரி, நீங்கள் இப்போ வந்து இப்போ லவ் பண்ண பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் நீங்கள் ஆல்ரெடி பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஸோ அவங்க பார்க்க போகிறப்ப அவங்க ஃபஸ்ட்டு எல்லாமே இருப்பாங்க. ஒரு நர்வஸாக இருக்கும், ஒத்துருக்க மாட்டாங்க. சரி வாங்க பார்த்துக்கலாம் பேசிக்கலாம்னு இருப்பாங்க. என்ன மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கும்? என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க ஃபஸ்ட் எடுத்தோம்? ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு கேட்போம். எங்களை பிடிக்கலையான்னு கேட்போம். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கள்ட்ட தான் தெரியும். கடவுள் முன்னே நிற்கிறாங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணும்?
சார் என்ன கேட்கும்? ஒரு வரம் கொடுக்குறாங்கன்னா என்ன வரம் கொடுக்குறாங்க சார்? வரோம் நான் என்ன கேட்டாலும் கிடைக்கணுங்க வரம் தான் ப்ரோ கேட்பேன் ஃபஸ்ட்டு. என்ன கேட்டாலும் அது என்ன ப்ரோ என்னன்னு சொல்லுங்க. அது எப்படி ப்ரோ சொல்றது? இப்போ நான் கஷ்டப்படுறேன். இப்போ திடீர்னு இந்த மாதிரி கஷ்டம் நேற்று இளநீர் இருக்க போனேன் நைட்டு. எப்படி நான் இப்ப கஷ்டப்படுறேன், என் வயசு எதனால இப்படி கஷ்டப்படுறேன் அது கேட்பேன். வேற எதுவுமே கேட்க மாட்டீங்க, எனக்கு பணம் கொடுங்க தங்கம் அப்படி அதெல்லாம் கேட்க மாட்டோம், அதெல்லாம் உழைச்சி எடுத்துக்கலாம்ல. ஓ சூப்பர். கடவுள் கண்ணு முன்னாடி இருந்ததுன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, இல்லை மனசார என்ன கேள்வி கேட்பீங்க? இந்த மாதிரி ஏழைங்க இருக்காங்களே நிறைய பேர், அவங்களுக்குலாம் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் வந்து கேட்பேன். ஏழைங்களாம் நிறைய பேர் வந்து ரோட்டில் இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளவோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்கள ஏன் நம்மள மாதிரி நார்மலாக ஆக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆசை, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை? அப்படின்னு இல்லை, அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவே இருக்காங்க, அவங்க கடவுளால் தான் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களே செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சூப்பர் ப்ரோ சூப்பர். அது வந்து இல்லாதவங்களே நீங்கள் வந்து நம்மள மாதிரி நார்மல் பீப்புளாக ரிச்சாக ஆக்க வேணாம், நார்மல் பீப்புளாக அவங்களுக்குன்னு ஒரு இது பண்ணி இந்த உலகத்துலேயே ஏழையே இல்லாத மாதிரி ஆக்கணும்னு நான் கேட்பேன். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. உங்கள் ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். மாயா. ஓகேம்மா, எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? 40 வருஷமா. சரிம்மா, இந்த சந்தையை பற்றி சொல்லுங்கள். இது பொன்மலை சந்தை வெள்ளக்காராட்சியிலேருந்து இருந்தது. சரி. இது சந்தை வந்து என்னைக்கு இந்த சந்தை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவ்வளோ பெரிய சந்தை இது. பொன்மலை கொடுவா கருவாடு, நெய் மீன், பால் சொரா, திருக்க, பொடி வகையெல்லாம் நகரப்பொடி, பண்ணாப்பொடி, காரப்பொடி, பாறைப்பொடி, நெய் மீன், கொடுவா, எல்லா கருவாடும் இருக்கும் வெள்ளநத்திலேருந்து. ஸோ நீங்கள் கருவாடு வியாபாரம் மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேறு எதுவும் பண்ணுறீங்களா? கருவாடு வியாபாரம். சரிம்மா, அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்கனால பேச முடியல. உங்களுக்கு கருவாடு பிரியர்களுக்கு இங்கே எல்லா விதமான கருவாடு இருக்கும். ஸோ வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க.